ஹாய், இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இதில் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே வந்துட்டு இப்போ தான் நான் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஆன்லைன் சாரீஸ்லாம் சேல் பண்ணுறாங்க, குர்த்தி சேல் பண்ணுறாங்க, ஜுவல்லரி சேல் பண்ணுறாங்க. நானுமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் ஒரு ரியலான அக்கௌண்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாமே வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 22 மார்ச் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. அண்டு ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. அண்டு அந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைடல் சாரீஸ் மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சாரீஸோட குவாலிட்டியும் சரி, மெட்டீரியலும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 அந்த மாதிரி இருக்க சாஃப்ட் டிஷ்யூ சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 1700 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே ஆஃபர் இப்போ யுகாதி வருது இல்லைங்களா, ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்காக வேண்டி ஆஃபர் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களோட பேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பண்ணுறாங்க. இந்த சென்ஸ் யாராச்சும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பே பண்ணி ஸ்கேம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் அந்த ட்ரிக்ஸில் வந்து ஃபாலோ ஆனேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 மார்ச் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் இல்லைங்களா, அப்போ வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் கொஷின் இருந்தது. லைக் ஹவு டு யூ வாண்ட் டு ஆர்டர் திஸ் சாரீ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கொஷின் இருந்தது. அதை நான் கிளிக் பண்ணோன்னா அவங்களுக்கு மெசேஜ் போனதும் அவங்க வந்து எனக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. லைக் வந்து எந்த சாரீ வேணும், அப்புறம் அதோட பிக்சர் வந்து சென்ட் பண்ண உடனே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு வந்து அது புக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இன்னும் சாரீஸும் நான் பார்த்துட்டு என்னோட மைண்டை வந்துட்டு மாற்றினேன். லைக் இன்னொரு சாரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமிச்சேன். அதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக மெசேஜ் பண்ணி சரி ஓகே உங்களோட அட்ரஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா நான் அட்ரஸை ஷேர் பண்ணேன். அண்டு அதுக்கப்புறம் அந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோன் நம்பரையும் அவங்க கேட்கும் போது ஓகே ஜென்யூனாக தான் இருக்காங்கன்னு இன்னும் அவங்க மேலே அந்த ட்ரஸ்ட் வந்துச்சு. அப்போ கூட எனக்கு அந்த டவுட் வரல. அப்புறம் ஃபோன் நம்பர் அமிச்சேன். ஃபோன் நம்பர் அமிச்ச உடனே வந்துட்டு ஓகே உங்களுக்கு வந்து 7 days வந்துட்டு டிஸ்பேட்ச் ஆகி டெலிவரி ஆகிடும். அண்டு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜென்யூனான பேஜ் வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரியே இருந்தது. அதனால் நான் வந்து அதை நம்பி சரி ஓகே பே பண்ணியாச்சு, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்டு ஒரு 2 days 3 days கழிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா அவங்கக்கிட்ட டிஸ்பேச்சிங் டீட்டெயில்ஸ் கேட்டேன். டிஸ்பேட்ச் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டப்போ எஸ்ன்னு சொல்லி இமீடியட்டாக அனுப்பிச்சாங்க. அப்போ எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. தென் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அந்த ப்ரொஃபைலில் வந்துட்டு லக்ஷ்மி கலெக்ஷன் இருக்கிறதே அந்த இது இருக்குது இல்லைங்களா டிபி, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ராப் ஆகியிருந்தது, நல்லாவே இல்லை, ப்ரொஃபஷ்னலாக இல்லை. அப்போ தான் எனக்கு இன்னும் டவுட் வந்துச்சு. அண்டு அவங்களோட பேஜில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ணேன். பட் நிறைய இன்ஸ்டாகிராமில் நான் ஷாப்பிங் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் என்ன நினச்சேன்னா, ஒரு சில அக்கௌண்ட்டில் வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் இருக்காது. ஸோ டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் சேட்டில் போயிட்டு அவங்கக்கிட்ட நம்ம அந்த ப்ராடக்ட் பற்றி என்கொயர் பண்ணோன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் எல்லாமே வந்து அவங்க அப்படி தான் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜோ இருக்கட்டும், இல்லை டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நான் என்ன நினச்சேன்னா, ஓகே அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இல்லை, ஸோ இன்ஸ்டாகிராம் சேட்டில் போய் நம்ம பிங் பண்ணுறதுனால அப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்தராக கொடுப்பாங்க டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு டவுட்டாக இருந்தது. இந்த பர்டிகுலர் ஒரு விஷயம்னால நான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இப்படி இருக்கிறதுனால எனக்கு டவுட் வந்து தான் நான் திரும்பி அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போது ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கேட்குறப்போ வெட்னஸ்டே கேட்குறப்போ அவங்க வந்து எந்த ரிப்ளையும் இல்லை. சரி ஓகே தேர்ஸ்டே வந்துட்டு திருப்பியும் வந்து அவங்களுக்கு பிங் பண்ணேன், அப்பயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை.
அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து எனக்கு இன்னும் ரொம்ப கோவமாயிடுச்சு, டவுட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் ஏன் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க? உடனே என்ன பண்ணேன், அவங்களோட அந்த சேட்டில் இருக்கிற அந்த யூசர் நேமை பார்த்தா இன்ஸ்டாகிராம் யூசர் மட்டும்தான் இருந்தது. என்னை வந்து அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் உள்ளே போய் அவங்களோட ப்ரொஃபைலை பார்க்கும்போது அவங்களோட போஸ்ட்டும் அதாவது எந்த ஒரு வீடியோஸும் எனக்கு விசிபிள் ஆகாத மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க, அதாவது பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் தான். பிளாக் பண்ணுறாங்க இந்த சென்ஸ், ஒரு ஜென்யூனான அக்கௌண்ட்னா எதுக்கு பிளாக் பண்ணணும்? எதுக்கு வந்து அவங்களோட அந்த ஷிப்பிங் டீட்டெயில்ஸோ இல்லை அதாவது ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது? ஸோ எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதெல்லாம் இப்படிலாம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இமீடியட்டாக என்னோட பேங்க்குக்கு நான் ஃபோன் பண்ணி, ஈவன் தோ அது வந்து ஒரு 5 days ஆனாலும் நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னேன். அவங்க வந்து அதை ஒரு டிஸ்பியூட்டாக எடுத்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு நானுமே என்னோட நெட் பேங்கிங்கில் ஒரு டிஸ்பியூட்டை வந்து ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 3 to 15 days ஆகும் உங்களுக்கு இந்த டிஸ்பியூட்டோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு சில 80% நல்ல அக்கௌண்ட், நல்ல ஒரு செல்லிங் அக்கௌண்ட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 20% ஃபேக் ஸ்கேம் பண்ணுற அக்கௌண்ட்டும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிலீவ் பண்ணி போயிடாதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணேன். நான் வந்து அப்படியே இக்னோர் பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு வந்து மனசாட்சி உறுத்துது. பிகாஸ் நான் மட்டும் இதில் நம்பி ஏமாந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரொஃபைலை, குறிப்பாக வந்து இந்த ப்ரொஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். தயவு செஞ்சு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அண்டு எப்படியெல்லாம் வந்துட்டு இவங்களை வந்துட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட தாட்ஸ். பிகாஸ் ஒரு மணியும் நம்ம ஹார்ட் ஏர்ன்ட் மணி, நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். 1500ன்றது வந்து சும்மா இல்லை, அது நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஸோ அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து வீணாக போயிடக்கூடாது. அண்டு நீங்கள் கேட்கலாம், எதுக்கு அப்போ வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ தமிழ்நாடு போயிட்டு என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஃபீல் அண்ட் குட் பார்த்து என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதே சமயத்தில் அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்லையும் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அப்போ அதே மாதிரி நிறைய பேர் வந்து நேரடியாக போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆன்லைனில் நம்பி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பி பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள ஏமாத்துறது எவ்வளோக்கு எவ்வளோ தப்புன்றது அவங்களுக்கு வந்து புரியுமான்றது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நம்மளாவது உஷாராயிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ தயவு செஞ்சு அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.